கொஞ்சம் எல்லாரும் பார்த்து அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாருமே அப்படியே அமர்ந்து கொள்ளுவாங்க. உங்களுக்கு இல்ல இடம் பார்த்தா என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா அவரது காப்பிரைட் வரும், பாட்டுக்கெல்லாம் காப்பிரைட் வரும், ஆக்களுக்கு காப்பிரைட் வரும். அதான் நம்ம ஆக்களை மட்டும் காட்டிக்கிட்டு இருக்கேன். நீ சும்மா வடிவா இருக்கா, ஆனாலும் அஜித்குமார் மாதிரி இருக்க பாக்குறதுக்கு. ராஜேஷ் நீங்க கொஞ்சம் படிச்சாக்கள் மாதிரியா இருக்கீங்க. ஓ கண்ணாடிலாம் இது இங்க பாருங்க எவ்வளவு பேர் வந்துருக்காங்க. கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் ராஜேஷ் உங்களோட கருத்து எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க? எவ்வளவு பேர் அடிக்கடி படம் கொஞ்சம் காட்டுவீங்க ஒரு அங்கங்க போறாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் புஷ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய கலரில் நிற்கும். பெரிய கலரில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி நடக்குது. என்ன நிகழ்ச்சி? அது இசை நிகழ்ச்சி நடக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில், அதாவது இந்தியாவில் வந்து பாடகர் நிறைய பேர் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, யாழ்ப்பாணத்துலேருந்து கில்மிஸ் அப்படி வந்திருக்காங்க நிறைய. பாலா முக்கியமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் பாலா காடி போகணும். பாலாவை காணலை. அதுக்கு முதல் வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லாமே காப்பிரைட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் மழை எடுத்துகிட்டு அப்படியே வந்து சேர்ந்துட்டோம். இப்போ இங்கே நம்ம சேனல் போச்சு, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா? அங்க இருக்க எல்லாருக்கும் கேட்கல, எனக்கு கேட்கல. இல்லைங்க, இது வந்து எனக்கு கணக்கே இல்லாத அளவுக்கு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இது என்னுடைய மறு வீடு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா எங்க ஊருக்கு ரொம்ப பக்கமான ஒரு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை விட பிரம்மாண்டமான ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தை பார்க்கறதுக்காகவே கடல் கடந்து ஒரு பெரிய பட்டாளமே திரண்டு இங்க வந்திருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ஸ்டேஜ்ல இந்த விஐபி ஆர்கெஸ்ட்ராவோட இன்னும் நிறைய விஐபிஸ் இந்த விஐபி கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டே இருப்பாங்க. நீங்க இந்த நிகழ்ச்சியை கண்டிப்பா ரசிக்கணும். முக்கியமா கைவற்றும் ராசநாயகம் குடும்பத்தினர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் அன்பு ராசநாயகம் இவங்களுக்கு ஒரு பெரிய கைதட்டி கொடுத்துருங்க. இந்த 3 குடும்பத்தினரும் யாரும் இல்ல, எல்லாம் ஒரே கண்ணுதான் அந்த மாதிரி. சிறப்பான முறையில எங்களை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்ததற்கு மிகப்பெரிய நன்றிகள் தெரிவித்துக் கொண்டு உங்களுக்காக காவியா முதலாவதாக நாங்கள் மங்கள விளக்கெடுப்பு நிகழ்ச்சி வைப்பதற்காக ஆரம்பிக்க வேண்டும். எங்களுடைய கலை கலாச்சாரத்தின் அமைப்பாக மங்கள விளக்கேற்றி நிகழ்ச்சிகள் நாங்கள் வைபவீதியாக ஆரம்பிப்பதற்கு காத்திருக்கிறோம். கிஷோர் அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறோம். முதலாவதாக மங்கள விளக்கேற்றி நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க அத்தோடு எங்களுடைய காவியாவும் எங்களோடு இணைந்து கொள்வார். எந்த ஒரு நல்ல விஷயமும் குத்து விளக்கு இல்லாம தொடங்காது. ஓகே, நிகழ்ச்சியின் முதலாவதாக சார் சொன்ன மாதிரி ரொம்ப அழகா ஆங்கர் பண்றீங்க சார். உங்களோட சேர்ந்து எனக்கு இந்த மேடையில சந்தர்ப்பம் கிடைத்தது ரொம்ப 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 பெருமையா கருதுறேன். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் கோட். சோ உங்களோட தமிழ் பத்தி சொல்லவே வேணாம். இலங்கை தமிழுக்கு அடிமை எல்லாருமே தான். அதுவும் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் இருக்க நாங்க எல்லாருமே இந்த இலங்கை தமிழை ரொம்ப ரசிச்சு கேட்போம். பெரிய வித்தியாசம் இல்ல, அந்த அக்சென்ட் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு ராகத்தோட கேட்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுவே எங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம். அதனை தாண்டி இப்போ நம்ம மங்கள விளக்கு ஏற்றும் தருணம். இந்த விளக்கை ஏற்றுவதற்காக இங்க இருக்க சிறந்த சிறப்பாளர்கள், அமைப்பாளர்கள் அப்படின்னு நிறைய ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. தொடர்ந்து எல்லாரும் நாங்க கூப்பிட்டே போனோம். அந்த அளவுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கு. ஸோ உங்களோட உற்சாகத்தோட மங்கள விளக்கு ஏற்றும் நேரம். முதல் படியாக
இந்த மேடைக்கு வருவதற்காக சர்வார்த்த சித்தி விநாயகர் ஆலயத்தோட ஐயர் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறோம். பொன்னான திருக்கரங்களிலே மங்கள விளக்கேற்று நிகழ்ச்சி. அடுத்தபடியாக பெரிய கல்லார் புனித அருணாதர் தேவாலய அருட்பணி தேச செயலாளர் களுவாஞ்சிக்குடி அவர்களின் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். ஆர் நெடுஞ்செழியன் பணிப்பாளர் சுகாதார அமைப்பு அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். ஆர் முரளீஸ்வரன் பிரதிநிதிய சுகாதார பணிப்பாளர் மட்டக்களப்பு அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். ஏ நவேஸ்வரன் பிரதேச செயலாளர் திருகோணமலை மாவட்டம் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். எஸ் ஸ்ரீதரன் வலய கல்வி பணிப்பாளர் பட்டிருப்பு கல்வி வலயம் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அடுத்தபடியாக அசிஸ்டன்ட் சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் போலீஸ் எஸ் பந்தாரா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். காவியா அவர்களோடு இணைந்து எங்களுடைய ராசலிங்கம், அதோடு எங்களுடைய அன்பு ராசநாயகம், பெரிய தம்பி சிவஞானம் ஆகியோரை நாங்கள் நன்றியோடு நினைவு பெற வேண்டும். கிஷோர், அதனைத் தொடர்ந்து மங்கள விளக்கேற்றிலே கலந்து கொண்ட எமது அதிதிகள் அனைவருக்கும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நிகழ்ச்சிகள் வரிசையிலே அடுத்த நிகழ்வாக ஈடுபட காத்திருப்பது இறைவணக்கம். இங்கே அதனை வழங்குவதற்காக தேவாரம் கால்ராஜ் நிஷாரி அவர்களை நாங்கள் இந்த மேடைக்கு அழைத்து நிற்கிறோம். ரொம்ப
காலையில இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணது காசோட ஓடி போயிட்டாங்க. இந்த பிள்ளைகள் நாங்கள் திருப்பி காசு போடுறது, இந்த பிள்ளைகளை திருப்பி கூப்பிட்டு நாங்க வந்து அண்ணா காசு தரல நாங்க எப்படி அடிக்கிறேன், நீ அடிக்காம நான் சொல்றேன் உங்களுக்கு திருப்பி இது மீண்டும் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து நடத்தியே ஆணும் ஒரு கட்டாயம் வந்து தலைமை வழியில இது கல்லாத்தாண்ட மக்களுக்கு நான் சொல்ற ஒரு விஷயம். இப்ப தலைமை வழி பாருங்க, அன்பான ஒரு அழகான இளையமுள்ள அரசாங்க அதிபர் ஜஸ்டின் ஆமா, உங்களோட ஒரே ஒரு தரம் பேசுறேன். உங்களோட அன்புள்ள இந்த மாவட்டத்தில் நீங்க செய்ய வேண்டிய நல்ல எண்ணங்கள் இன்னும் பல பெற்று நீங்க அவர் தான் போகணும். ரஜீஷ் வந்து பார்க்கணும். இந்த கல்லால் சுற்றி இருக்கிற கிராமங்களை நீங்க கண்கொண்டு பார்க்கணும். அன்னித்தரத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. உங்கள் வரவுக்கு அன்பான நன்றிகள். அத்தோடு நீங்கள் வந்திருக்கும் எல்லா அதிதிகளுக்கும் எங்கள் அன்பான வரவேற்பு. அத்துடன் அங்கே இருக்கும் எல்லாருக்குமே பெரிய பொருட்கள். அத்தோடு கிராமத்தை சுற்றி பஸ் போனது இன்னைக்கு வரும் ஆட்டோ கூட இல்லை. திருப்பியும் 1-2 பஸ் ஒவ்வொரு பேட்ச் யூனிவர்சிட்டி போற அளவுக்கு நீங்க செய்யணும். நல்லா நன்றி. உங்களோட பேக்போன் உங்க முதுகு எலும்புங்க உங்களுக்காக ஒரு மரியாதை செலுத்தும் விதத்தில் உங்களுக்கு ஒரு நினைவு சின்னம் கொடுக்கணும்னு அவங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணிருக்காங்க. ரொம்ப நேரமா அவங்க சர்ப்ரைஸா பண்ணிருக்கோம். Global Wings founder சோமா அவர்களுக்கு அனைத்து குழுவும் நினைவு சின்னத்தை வழங்கப்படுகிறார்கள். வான்மகளில் துள்ளி விளையாடும் வங்காள விரிகுடாவின் வான்பரப்பில் கடைந்தெடுத்தோரையும் அரவம் மகளோடு முத்துக்களின் தந்தையா வீட்டுக்கோர் ஆசிரியர் என வியாபித்த கல்லாரை, வீட்டுக்கோர் ஆசிரியர் என வியாபித்த கல்லாரை வீறுநடை கல்வியில் போட்டு கல்வியாராக பேரெடுத்து, வீறுநடை கல்வியில் போட்டு கல்வியாராக பேரெடுத்து வீழ்ச்சி காணாமல் எழுச்சியுடன் ஏற்றம் காணும் கல்வி புலம் என்பதையில் வீழ்ச்சி குலம் காணாமல் எழுச்சியுடன் ஏற்றம் செய்தாய் காரியம், வீதிகளில் நடமாடும் கர்ணனாக வந்து செய்தாய் காரியம், வீற்றிருக்கும் ஆலயங்கள் தோறும் அபிவிருத்தி கண்டாய், வீற்றிருக்கும் ஆலயங்கள் தோறும் அபிவிருத்தி கண்டாய், வீதிதோறும் சமூகநலம் காக்கும் சேவையில் சுயமாக தீவிரம், வீதிதோறும் சமூகநலம் காக்கும் சேவையில் சுயமாக தீவிரம், வீரதர்மனா கிருஷ்ணனா கர்ணனா என கணிக்க முடியாத அவதாரம், வீரதர்மனா கிருஷ்ணனா கர்ணனா என கணிக்க முடியாத அவதாரம், வீண்பதி பாவனவரும் வளர்க்க கூடாதென்ற சுபாவம், வீண்பதி பாவனுடைய இப்பொழுது அந்த நடன நிகழ்ச்சி உங்களுக்கு இதுக்குள்ள மனம் எல்லாம் ரெக்கார்டிங்கா எல்லாம் ரெக்கார்டிங்கா பார்த்து நல்லா அதுல ஒரு அவங்கள வருத்தாரா உங்கள் அன்பு கரகோஷம் அவர்களை நாங்கள் இந்த போதைக்கு அழைத்து நிற்கின்றோம்.
கணேசாலயா நாட்டிய பள்ளி மாணவர்களை அன்போடு அழைக்கின்றோம். முதலாவதாக எமது மண்ணை சார்ந்த மீன்பாடு தமிழ்நாடுக்குரிய அந்த கலை சிறப்பு நண்பனை பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வருது இந்த இன்னும் பாலா வரல, அதாவது ஐஸ்கிரீம் குடிக்க போகிறேன். லீவ் கொடுத்துக்கோ. எல்லாருக்கும் உங்களோட அட்டூழியம் எல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்காங்க எல்லாரும். யாருக்கா? அதுக்காக தான் பாலாக்கா தான் நானும் வந்து வேற யாருக்கு இல்லை. பாலாவா தான் கிளம்புறான். ரஜீஷ் பெரிய ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வந்தா. ரஜீஷ் வீட்டுக்காரங்க பார்த்து கொள்ளுங்க. ரஜீஷ் சாப்பாடு கொடுக்க ஒன்று 100 தானா? நாங்கள் எடுத்த ஐஸ்கிரீம் கொஞ்சம் மடியா காடு. ராஜேஷ் வடியா இருக்காடா வடியா வந்தாங்களா? சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னும் மாடலும் பாடலும் தொடங்கல. இங்க பாருங்க தொங்கல் பாட்டு பாக்கள் இருக்காங்க. இங்க பாருங்க என்ன அது போட்டோல அது இது எவ்வளவு ட்ரோனை பாருங்க மேல காத்தடிக்கிறாங்க. நான் சொன்ன சொல்ல மாட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து ஹோம் பண்ணலாமா? ரெடி 1 2 3 கோ. அப்பா பாத்தீங்களா? எனக்கு இந்த பக்கம் இருக்காங்க சார். உங்களுக்கு அங்க இருக்க தாய்மார்கள், எனக்கு இங்க இருக்க ஆண்மார்கள். பாத்தீங்களா ரெண்டு பக்கம் பேசுறாங்க. அவரை முடிஞ்சிட்ட படவாது. மாப்பிள்ளைய காட்டுதானே வரும். நீங்க பேசி வைங்க பின்னுவா கொஞ்சம் இப்போ இதால போற 50 ரூபா டிக்கெட் கழிக்க போறோம். நான் ஒரு ஆளுக்கு 50. மற்றும் ஊர் வண்ணங்கள் மத தலைவர்கள் அத்துடன் இசைக்கலைஞர்கள் எல்லோருக்கும் அப்பா நண்பன் ஒரு கடையை தூக்கிட்டு வந்திருக்கலாம். என்ன ரைஸ் போட்டு தந்தா வேணா உங்க கல்யாண பாட்டியை தூக்கி போட்டிருக்காங்க. முன்ன நம்ம எல்இடி டிவி பண்ணி போகலாம். நன்றி நன்றி தேவன் சாமி மிகப்பெரிய தெரிந்து கொண்டு வர்க்க பகவான் நமக்காக ஒத்துழைப்பு சார்பாக ஆசீர்வாதம் தான் நான் நிச்சயமா சொல்லுவேன். அடுத்தபடியாக ஓகே இதோ நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தருணம். இந்த இசை மேடையில் உங்களுக்காக இசை நிகழ்ச்சி இதோ என்றும் முதல் தரம் வானொலி தொலைக்காட்சிகளில் இலங்கை என்றும் முதல் தரமாக இருக்கின்ற அடுக்குரிய பவன் தலைமையிலான விஐபி இசைக்குழுவின் ஆரம்ப பக்தி பாடலோடு நிகழ்ச்சி நாங்கள் அன்போடு வேறந்து போகுது சின்ன வேறு அதில் இடைப்பட்டு
வேணும் அடிக்கடி காட்டி வச்சுக்கலாம் கடு ஹீரோ மாதிரி டேய் அடிக்கடி வேணும் கொஞ்சம் காட்டி வையா கடு ஹீரோ மாதிரி வந்து ஒரு அங்கங்க போறான் நினைக்கிறீங்க அப்படி போனா நம்ம வளைச்சு நம்ம மக்களை காட்டுவோம் ஃபர்ஸ்ட் இனி மழை வந்துட்டா கூப்பிடுமா சொந்தக்காரர் அந்த குரலோட சொந்தக்காரர் தென்னிந்திய நாட்டின் பின்னணி பாடகர் செந்தில் தாஸ் அவர்களை வணங்கி வருமாறு அழைக்கிறோம். சார் ஓரிரு வார்த்தைகள் எங்களுக்காக இலங்கை மக்களுக்காக. மாட்டிக்கிட்டு அந்த பாட்டு வணக்கம் பெரியங்கல்லாறு மக்களே, கைத்தட்டுக்க ஒரு சத்தமா பத்தாது. அத்தனை பேரையும் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் நமது லண்டன் தெரியுது இல்லை இது உயர்த்தினார் வாங்கி நீங்களும் இன்னும் 2 பொடியில் வரண்டா ஆக்களை காலில் இன்னும் கோல் அடிக்குது. ஓ கலைக்கலையா வைத்து கெப்பில் வேலையை காட்டிட்டாங்க. கண்டன ரெடி பண்ணிருக்கோம். அந்த அப்படி இந்த பக்கம் நமக்கு வந்து வராது, அந்த ரியல் எஃபெக்ட் வந்து வராது. இங்கே பாருங்க எவ்வளோ பேர் வந்துருக்காங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் ராஜேஷ் உங்களோட கருத்து எவ்வளோ பேர் வந்துருப்பாங்க? எவ்வளோ பேர் கணிப்பு பாடி தெரியாடா? எவ்வளோ பேர் இருக்குன்றீங்க? 10,000 மேலையா? ஏண்டா முன்னுக்கு ஸ்டேஜில் இருக்காங்க நம்ம. ஓ ஸ்டேஜில் வந்து ஆக்களை வீடியோ எடுக்கல, எடுத்தா காப்பிரைட் வந்துருவானு. பத்மரன் இவனுக்கு இது என்ன சொல்லுங்க. இல்லை நான் சொல்ல வந்தேன் என்ன தெரியுமா, இவனுக்கு அந்த கலர் பாக்குற பேர் என்னடா? எந்த பார் இல்லடா, அந்த கலர் பாக்கல் அமைச்சு வெத்திலைக்குள்ள இருக்குமே, கலர் பாக்கல் அமைச்சு வெத்திலைக்குள்ள இருக்குமே, அதுல பேர் என்னடா? வந்து சொல்றோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களா. இடையில பின்னுக்கு கொப்பிரைட் தராங்க ஆக்கள் வந்து. சோழனா என்னது ராஜா? சோழன் தேவல ராஜேஷ் நம்ம கண்ணாடி வாங்கணும், வாங்கடா போய் வாங்கிட்டாங்களா?
எங்களுக்கு வேணும்பா கண்ணாடி வேண்டாம். ராஜேஷ் நீங்க கொஞ்சம் படிச்சாக்கள் மாதிரியா இருக்கீங்க. ஓ கண்ணாடிலாம் வாங்கடா வாங்க, டைம் இல்லடா, வாங்க எடுங்கடா. வளைச்சு கொப்பி ரைட் காரணத்தால் டே நான் இதை கவர் பண்ணிட்டு வரேன் அப்படியே. டேய் ஒவ்வொரு முறையா இந்த பாட்டு தான் பாருது. ஒரு அடுத்துதான் காட்சி. நன்றி நன்றி, தேங்க்யூ. நிச்சயமா இலங்கை விஐபி டீமுக்கு ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்கணும். இந்த பாடல் வேற லெவலில் வாசிச்சாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ரசித்தோம். நன்றி இலங்கை விஐபி டீம். அடுத்தபடியா இந்த இசை மேடையில் உங்களுக்கான சிறந்த பின்னணி பாடகர், இசையமைப்பாளர், பாடல் ஆசிரியர் அப்படின்னு தொடர்ந்து நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். வடிகாஸ்க்காக நிறைய சாங்ஸ் கம்போஸ் பண்ணி இவரே எழுதி பாடியும் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம இவர் பாடிய ஒரு பாடல், அற்புதமான ஒரு பாடல். இன்னைக்கும் நமக்கு காதல் வந்தா இந்த பாட்டு மட்டும் மறக்கவே முடியாது. அப்படி என்ன பாடுறாரு காதல் பண்றோமோ கண்டிப்பா ராஜேஷ் நீங்க காதல் பண்ணலதான் இன்னும் வச்சிருப்பாங்க. இந்த பாட்டு அவர் பாடின உடனே அந்த பாட்டு ஹிட் ஆகி அந்த ஹீரோவோட ஒரு ஆட்டிடியூட் வந்து ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. கண்டிப்பா நான் அந்த ஆட்டிடியூட் காமிச்சாலே நீங்க தெரியும். தலையாட்டிக்கிட்டே இருப்பாரு. என்ன பாட்டு கண்டுபிடிச்சிங்களா? அந்த பாடலை பாடிய குரலுக்கு சொந்தக்காரர் கண்கள் இருந்தால் அப்படிங்கிற ஒரு பாடல் இவ்வளோ வைரல் ஆச்சு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கும் தலையாட்டினாலே அந்த ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு பாடலை. ராஜேஷ் அந்த பாடலை கொஞ்சம் உங்களால் பாட முடியுமா? படித்தவர்கள் மாதிரி தெரியுறீங்களே, எப்படி அது? கண்ணாடி போட்டு இவருடன் இணைந்த பாடல் நம்ம ஊரு நம்ம நாட்டை சேர்ந்த மொழி. இப்படி எரிவில்லை பத்மானண்டா குடும்பமாண்டா அப்படி ஒரு பெருமையாக இருக்கணும். ஒரு 4-5 இசைக்குழு நடத்த வா மச்சா இதை மாதிரி செஞ்சா போச்சு. அதுக்கு இது தலைமை தாங்க ராஜேஷ், நீ வந்து செய்யணும் சரியா? தலைமை செய்யறதுக்கு அவன் தலையிட வைக்கணுமா இல்லை? எல்லாம் இன்னும் வாங்க 100 ரூபா கட்டியா ராஜேஷ்? அது சரி கணக்கு சரி. உன்னால ஒற்றைப்பா போடுங்க அவனுக்கு சாடும். என்ன சரிங்க பெரிய அவ குளிக்கிட்டு வாங்க நான் போவேன். உனக்கு பைத்தியம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ். என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அவரது காப்பிரைட் வரும், பாட்டுக்கெல்லாம் காப்பிரைட் வரும், ஆக்களுக்கு காப்பிரைட் வரும். அதான் நம்ம ஆக்களை மட்டும் காட்டிக்கிட்டு இருக்கேன். எப்படி இருக்கிறேன்டா நீ சும்மா வடிவா இருக்கா? ஆனால் அஜித்குமார் மாதிரி இருக்க பாக்குறதுக்கு. அஜித் எல்லாரும் எனக்கு ஏசப்படுறாங்க. நீ என்ன நீ ஒரு குட்டி சூரியாடா? இல்ல நீ சூரியால அப்ப ஜூஸ் வாங்கி தர வாழ. டே ஜூஸ் வேணுமா? நாம உனக்கு ஜூஸ் வேணும்னா சூர்யா கூட ஆக்கலாம். அது தப்பே இல்லை. மாங்காய் ஏமாத்தி போட்டாங்க. வெம்பல் மாங்காய் அவரை வீடியோ எடுத்து வச்சுக்க. மாமா எங்க ஏமாத்தி போட்டாரு மாமா. 100 ரூபாய்க்கு வேணும் மாங்காய். அவ்வளோ ஏமாத்தினா நல்ல மாங்காய். ஒன்றை பிஞ்சு மனசு ஏன் அப்படி பண்றாங்க? ஆசையா வா வா இன்டர்நேஷனல் லெவல்ல வேர்ல்ட் லெவல்ல போய் சாம்பியன்ஷிப் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக டொனேட் பண்ணக்கூடிய பணம் 12,91,000 கிலோ. நானும் போய் வாங்கி தெரியாத
ஐ ஆம் வெயிட்டிங். வியட்நாம் நாட்டிலே இடம்பெறுகின்ற ஏசியன் சாம்பியன் போட்டிக்காக ஆர்வத்தோடு 76 இடை போட்டிகளுக்காக இலங்கை சார்பாக நமது கிழக்கு மாநிலத்திலிருந்து சாடோ சங்கதாஸ் அமைப்புடைய ஆசிரியர் திருச்செல்வன் பாப்போம். சின்ன கிளையில் வரான் அவ்வளோ கடுமையாக இருக்குடோ. ஏ உங்களுக்காக ஒரு அற்புதமான பாடல் கொடுக்க போறாங்க. ஒரு பாடல் தட்லைஃப் அப்படிங்கிற ஒரு படத்துல நம்ம எல்லாருமே விரும்பி கேட்ட ஒரு பாடல் தான். இப்போ அந்த பாடலை பாட போறோம். அதற்கு முன்பாக எங்களுக்காக ஒரு ரெண்டு உங்களோட ஃபேவரட் சாங் நல்ல ஒரு மெலோடி எப்பவுமே பிடிச்சி பாடக்கூடிய சிறப்பான ஒரு பாடல், எல்லாருக்கும் பிடித்த ஒரு பாடல். இதற்காக மீண்டும் ஒரு கைதட்டல் வினைத்தா அவர்களுக்கு. கரகோச்சனம் கம்மியா இருக்கு, போதாது பெரிய கல்லாறு எல்லாம் சேர்ந்து சத்தம் போதுமா? ரொம்ப கம்மியா தான் இருக்கு சார். பாம்பு டான்ஸா பாத்தீங்களா? தொடர்ந்து இன்னும் நிறைய ஹிட் பாடல்கள் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்க போறோம். அடுத்தபடியா என்ன ரஜிசரி தினேசரை நோட்டீஸை தூக்கிட்டு வந்திருக்கேன். ப்ரோ எல்லாம் நம்ம சங்கவல் எங்க இருக்கு? நீங்க எல்லாரும் கைதட்டி உற்சாகமா இருந்தா அற்புதமான பாடல். அதான் உங்களுக்கு இல்ல இடம் பார்த்தா, உங்களுக்கு இல்ல இடம் பார்த்தா. சரி எல்லாம் கை காட்டுங்க. என்ன பாட்டு கிட்ட போட மாட்டான், நல்ல பாட்டு ஆடுவோம் பாப்பேன். அது இருட்டுக்குள்ள பட்டிருக்காண்டாப்பா.
எல்லோருமே அப்படியே அமர்ந்து கொள்ளுவார்கள். நீங்க அமர்ந்தா மட்டும்தான் இசை நிகழ்ச்சி நடக்கும். தயவு செஞ்சு ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா நாங்க தொடர்ந்து இசை நிகழ்ச்சி நடத்துவோம். கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த ஒரு உரையாடல் போயிட்டு இருக்கு. ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க, எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க. எல்லாரும் அமர்ந்தீங்கன்னா மட்டும்தான் நிகழ்ச்சி நடைபெறும். ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கான நிகழ்ச்சி. உங்களுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், நீங்க ஒத்துழைக்கணும். ஒத்துழைச்சா மட்டும் கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியை தொடருவோம். அது வரைக்கும் இடைவெளியில தான் இருக்க போறோம். ப்ளீஸ் தயவு செஞ்சு ஒத்துழைப்பு கொடுங்க. எல்லாரும் உட்காருங்க ப்ளீஸ். உட்காருங்க. பெரிய டிவியில் பாருங்க, நாளைக்கு நம்மளோட டிவியில் எல்லாரும் வீடியோ ஓடும். யாரை நான் கவர் பண்றேன்? ஒரு கூட்டம் வந்து கவர் பண்றேன் நான். அந்த 100 ரூபா கட்டணும். ஆனா கூட்டம் கலைட்டு முதல்ல பைக் எடுத்து கிளம்பிடணும். வாடா வந்து அந்த கூட்டம் கலைஞ்சிடும். ரூபா கட்டாங்க விட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஒரே இடத்துல எல்லா வீடியோ எடுத்தீங்க. இல்ல என்ன சிரிப்பு நீங்க சிரிச்சு சிரிப்பு. இல்ல நான் தான் யோசி இல்ல. சொல்லுங்க. 2 வீடியோ கூட தேந்தானே எடுக்கீங்க. இல்ல வேற எங்க எடுக்க சொல்றீங்க? லண்டனுக்கு ஒரு வீடியோ விட்டு வந்து எடுப்போமா? அடுத்த வீடியோ டினேஷன் அவனை லண்டன் அனுப்பாரு, அங்க எடுப்போம். சரியா? இப்போ இது அவரை இதுக்குள்ள இழுக்க. அப்பதான் கழிக்க மாட்டேடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். சுகர் ஃப்ரீயா குடிடா, குடி குடி குடி. நீ கட் பண்ணாது, குடி. இப்போ சோடா குடிக்கணும், அது நான் கத்தி தர்றேன். பெடி குடி, கட் பண்ணு சோடா குடி. இல்லை, ஏற்கனவே நிறைய பில்லுலாம் வச்சுக்கான் பாவம் நமக்காண்டி. என்ன நல்லா இல்லையா? எல்லாம் வேறு அம்மனி தந்து யாரு நீதான். சரி சரி, ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அப்போ நான் போயிட்டு கட் பண்ணுறா. இல்லை இல்லை, கட் பண்ண அப்பா இல்லை, அப்போ தான். பாய் பாய், குட் நைட்.